ஜான் கார்ட்டர் 2012 தேட்டர்ஸ் ரிலீஸ் ஆயிருந்த ஒரு அமெரிக்கன் சைஃபை ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஃபிலிம் தான் இது. பார்சம்ஸ்னு சொல்லப்படுற ஒரு சீரீஸ் ஆஃப் நாவல்ஸை அடிப்படையாக வச்சு படங்கள் எடுக்கணும்னு பலர் முயற்சி பண்ணியிருக்காங்க ரொம்ப காலமாக. கடைசியில் அது டிஸ்னி கையில் தான் விடிஞ்சது. அந்த இன்ஸ்டால்மெண்ட்டில் முதல் படமாக இது ரிலீஸ் ஆச்சு. பட் இது பாக்ஸ் ஆஃபீஸில் பெருசாகவே ஃபெயில் ஆனனால அடுத்து இந்த படங்களும் வரல இந்த சீரீஸில். ஒரு காலத்தில் அமெரிக்கன் ஆர்மியில் கேப்டனாக இருந்த அங்கிள் மர்மமான முறையில் இறந்து போனதுக்கப்புறம் அவர் தனக்கு எழுதி விட்டு போன குறிப்புகளை படிக்க ஆரம்பிக்கிறான் ஒரு சின்ன பையன். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறதா அந்த படத்துக்கான கதை. அப்படிதான் அதை ஓப்பன் பண்ணுறாங்க. மார்ஸில் உயிரினங்கள் வாழ்றதா, ரொம்ப குறிப்பாக மனுஷங்களும் வாழ்றதா வச்சு எழுதப்பட்டிருக்க ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி தான் இது. ஆடியன்ஸுக்கு எளிதில் புரியணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் எடுக்கப்பட்ட படம் மாதிரியே இருக்காது. ஒரு மாதிரி கொஞ்சம் சிக்கலான நரேஷன் நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். பட் இன்ட்ரெஸ்டிங்காக எதுவும் இல்லை அப்படின்னு வர்றப்போ அவ்வளோ என்கேஜிங்காக ஆடியன்ஸ் இதை பார்க்கவும் முடியலை. ஏதாவது 1-2 காட்சி மிஸ் ஆனாலும் அவ்வளோ எளிதில் இந்த படம் புரியும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓப்பனிங்கும் எண்டிங்கும் நம்மளை தெளிவுபடுத்தும், இடையில நம்மளை எங்கேயோ மிதக்க விட்டுரும் இந்த படம். விசுவலாக அவங்க கிரியேட் பண்ணியிருக்க சில கிரியேச்சர்ஸ் தான் கொஞ்சமாவது நம்மளை என்கேஜிங்காக வச்சிருக்காது. ஒரு நல்ல சைஃபை ஸ்டோரி, அதுக்கேற்ற அந்த ஒரு டீசெண்டான எஃபோர்ட்டும் மேக்கிங்கில் இருக்கும். ஆனால் இடையில எங்கேயோ அந்த ஒரு என்கேஜிங் ஃபேக்டருங்கிறது மிஸ் ஆயிடுச்சு. அண்ட் அதுதான் மேபி இந்த படம் ரிலீஸ் ஆன டைமில் ஃபெயில் ஆனதுக்கு காரணம் நினைக்கிறேன். இப்போ ஓடிடியில் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக டீசெண்டான ஒரு வாட்சாக இது இருக்கும். பெருசாலாம் போர் அடிச்சிடாது. பலருக்கு கண்டிப்பாக வித்தியாசமான ஒரு படம் பார்த்த ஃபீல்லாம் கொடுக்கும். ஏன்னா வழக்கமான சைஃபை படங்களை தாண்டி இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்ற ஃபீல் கண்டிப்பாக இது கொடுக்கும். அந்த வகையில் கண்டிப்பாக இந்த படத்தை சைஃபை படங்கள் பார்க்க ஆடியன்ஸுக்கு தாராளமாக நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலாம். படம் இப்போது ஹாட் ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்புலேயும் அவைலபிளாக இருக்குது, இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட. ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு இந்த படத்துக்கு தாட்சிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன். பாய்.